என்னோடய ஒய்ஃப் எப்பயுமே எனக்கு சூப்பரான ஹெல்த்தி தோசைலாம் செஞ்சு கொடுப்பாங்க. சரி, நான் அவங்க செஞ்சு கொடுத்ததை நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்மளும் இன்றைக்கி அது மாதிரி ஒரு ஹெல்த்தி தோசை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருக்க நூக்கில் கேரட்டு எல்லாத்தையும் எடுத்து சீவி எடுத்துட்டேன். கடையிலேருந்து வரும்போதே மாவு வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வேலை தக்காளி தொக்கு ரெடி பண்ணுது. சரி, தோசை தக்காளி தொக்கு அடிப்படியாகன்னு சொல்லிட்டு மாவு நம்ம சீவி வச்சுருந்த இதெல்லாம் காய்கறியை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தோசை சுட ரெடி ஆச்சு. பார்த்தனாடா மாவு இவ்வளோ திக்காக இருக்குது, தோசை வருமானு ஒரே டவுட்டு. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தோசைகளை தூக்கி வைப்போம். நம்மளை சுடா தோசையா போட்டு சுவாயின் சுட்டேன். நடா இது இவ்வளோ திக்காக இருக்குது. அதுக்கப்புறம் சுட்டு தோசைகளில் ஊற்றிட்டு கரண்டை வச்சு குத்துறேன், வர மாட்டேங்குது. கவுத்து பார்க்குறேன், வர மாட்டேங்குது. என்னடா இது சம்பவம் போச்சு. இதுக்கு தான் அப்பயே 40 ரூபா கொடுத்து கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாமா? கஷ்டப்பட்டு ஜேசிபி வச்சு தோன்றா மாதிரி தோண்டி எடுத்து போட்டு தட்டில் போட்டு அந்த முட்டை தொக்கை வச்சு சாப்பிட்டேன் பாருங்க. அப்பா, அந்த மாதிரி ருசிங்க. ஆளை தூக்கி விட்டு எனக்கும் சமைக்க தெரியுமாப்ளே.